அனைவருக்கும் வணக்கம். சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் விட்டா ரேண்டம் ப்ராப்ளம் சால்விங் பார்த்துட்டு வரோம். ஸோ சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்தளவுக்கு டெஸ்ட் பேட்ச் வந்து போட்டுட்டு வரோம். ஸோ டெஸ்ட் பேட்ச்ன்றது கம்மிங் டிசம்பர் டார்கெட் கிடையாது. ஸோ கம்மிங் டிசம்பருக்கான கண்டென்ட் நான் கொடுத்துட்டேன். ஸோ அதை நீங்கள் வெள்ளா ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அதை நல்லா பார்த்துட்டு போனாவே போதும், உங்களால் டிசம்பரை கிளியர் பண்ண முடியும். ஸோ என்னுடைய டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த செஷன் கிளியர் பண்ணுறீங்களோ அந்த செஷன் வரைக்கும் உங்களுக்கு கரெக்டாக கொண்டுட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ எவ்ரி டே வந்து சிஎஸ்ஆர் ஓரியன்டாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணி கொடுத்துட்டே இருவேன். அந்த சால்வ் பண்ணுற ப்ராப்ளத்தெல்லாம் நோட் போட்டு எழுதிக்கிட்டே வாங்க. நான் கொடுக்குற எம்சிக்யூ புக்லெட்டு, ஸோ அந்த எம்சிக்யூ புக்லெட் உங்கள் கையில் இருக்கணும். அந்த எம்சிக்யூ புக்லெட் நீங்கள் வாங்கி படிக்கணும். ஸோ டெஃபினட்டாக நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவேன். இந்த புத்தகத்தை நீங்கள் படிச்சாகணும்னு சொல்லிடுவேன். ஸோ சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ் எனக்கு பிளைண்டாக இருக்கேன் சார், எந்த ஐடியாவும் இல்லை அப்படின்னா, என்னோட எம்சிக்யூ புக்லெட் உங்கள்கிட்ட இருக்கணும். இது பிஜிடிஆர்பி, காலேஜ் டிஆர்பி 2 புத்தகமும் உங்கள் கையில் இருக்கணும். அதே போல் நான் போடுற வீடியோஸ் பார்க்கணும். என்னோட டெஸ்ட் பேட்ச் நீங்கள் ஜாயின் பண்ணால் போதும். ஸோ நீங்கள் எந்த செஷன் கிளியர் பண்ணுறீங்களோ அந்த செஷனை விட்டு நீங்கள் வெளியே போயிடலாம். ஸோ அது வரைக்கும் உங்களை வந்து என்ன பண்ணிடுவேன், கரெக்டாக மானிட்டர் பண்ணி என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு எந்த கொஷின்ஸ் இது வரைக்கும் போஸ்ட் பண்ணியிருக்கேன், எந்த ஏரியாவில் வீக்காக இருக்கீங்கிறது எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சிடுவேன். ஓகே, ஸோ இமீடியட்டாக என்னுடைய டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லீனியர் அல்ஜிப்ரால வந்து ஒரு முக்கியமான ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம். இது வந்து பைலினியர் ஃபார்மில் கேட்குற லீனியர் அல்ஜிப்ரால பைலினியர் பார்ட்லேருந்து ஒரு கொஷின் வந்துகிட்டே இருக்கும். அது எது வேணா இருக்கலாம். பட் என்னென்ன பேட்டர்னில் வருதுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, ஃபைன். இப்போ ப்ராப்ளம்ன்றதை பார்த்துருவோம். Let A be a real diagonal matrix with a characteristic polynomial lambda cube minus 2 lambda square minus lambda plus 2. Define a bilinear form in a plot of V, W equal to V transpose into A into W. ஓகே, ஸோ இங்கே ஏன்றது ஆக்சுவலாக ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸஸ் தான். ஏன்னா இது வந்து ஒரு ரியல் டயகனல் மேட்ரிக்ஸ்ன்றதால ஏ வந்து சிமெட்ரிக்காக இருக்கும். தென் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூன்னு சொல்லி கேட்குறாங்க. A is positive definite, A square is positive definite, there exists a non-zero vector V belongs to R3 such that என்ன part of V, V வந்து 0ன்றாங்க. rank of A வந்து 2 தான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒரு மேட்ரிக்ஸ் A இருக்கு, அதனுடைய கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் கொடுத்துட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மேட்ரிக்ஸோடைய பைலினியர் ஃபார்ம் டிஃபைன் பண்ணுறாங்க. என்ன part of V, Wன்னு எழுதிக்கிறாங்க, which is equal to V transpose A into Wன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதில் ஏவை பற்றின ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கேட்குறாங்க. A பாசிட்டிவ் டிஃபினட்டா, A ஸ்கொயர் இஸ் பாசிட்டிவ் டிஃபினட்டா, rank of A வந்து 2 வருமா, there exists a non-zero vector in R3 such that ஒரு சின்ன பார்ட் வந்து 0 ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, இது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட் தான். இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேரக்டரிஸ்டிக் பாலினாமியலுடைய ஏகன் ரூட்ஸ் கண்டுபிடிச்சிருவோம். அந்த ஏகன் வேல்யூஸ் தெரிஞ்சிட்டாவே நம்ம மோஸ்ட்லி வந்து கொஸ்டினை வந்து சால்வ் பண்ணிட்டேன்னு அர்த்தம். ஸோ அதுக்கான வேல்யூஸ் என்ன சொல்லுங்க பார்ப்போம். இந்த கேரக்டரிஸ்டிக் பாலினாமியலுடைய ரூட்ஸ் என்ன? ஸோ கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் எழுதிக்கிறேன். lambda cube minus 2 lambda square minus lambda plus 2 equal to 0. So clearly lambda equal to 1 is a root. கரெக்டா? ஸோ நீங்கள் அதர் ரூட் செக் பண்ணுங்க. ஸோ சிந்தெக் டிவிஷன் எது வேணால் நீங்கள் போடுங்க. ஸோ உங்களுடைய லேம்டா பார்த்தீங்கன்னா லேம்டா ஈக்குவல் டு 2 கிடைக்கும். அடுத்த இது லேம்டா 1, லேம்டா 2, லேம்டா 3 ஈக்குவல் டு -1 கிடைக்கும். செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ நீங்கள் நார்மல் சிந்தெட்டிக் டிவிஷன் போடுவீங்க இல்லையா, 1 -2 -1 2 போட்டு, ஸோ 1 வந்து ட்ரையல் அண்ட் எரரில் ஒரு ரூட் தான். ஏன்னா லேம்டா ஈக்குவல் டு 1 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 0 ஆகிடும். ஸோ 1 போட்டிங்க, இங்கே 1 வரும், -1 வரும், -1 வரும், -2 வரும், -2 வரும். ஸோ இந்த ஃபேக்டர் வந்து 0 ஆகுது. ஸோ லேம்டா ஸ்கொயர் மைனஸ் லேம்டா -2 ஈக்குவல் டு 0. ஸோ ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா லேம்டா ஈக்குவல் டு 2, லேம்டா ஈக்குவல் டு -1. அவ்வளோதான். ஓகே, ஃபைன். இப்போ ஏவோட ஏகன் வேல்யூஸ் எனக்கு தெரிஞ்சிருச்சு. என்னன்னா லேம்டா ஈக்குவல் டு -1, 1, 2. இப்போ ஏ பாசிட்டிவ் டெஃபினட்னா இதனுடைய ஆல் த ஏகன் வேல்யூஸ் ஆர் பாசிட்டிவ் ஆகும். ஆல் லேம்டா இஸ் ஆர் பாசிட்டிவ் ஆகும். அப்படி இருக்கா பாருங்க, கிடையாது. ஒரு லேம்டாவோட வேல்யூ வந்து நெகட்டிவா இருக்கு அப்படின்னும் போது பாசிட்டிவ் டெஃபினட் வராது. ஏ ஸ்கொயர் பாசிட்டிவ் டெஃபினட்னா லேம்டா இஸ் ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஏவா இருந்தால் லேம்டா ஸ்கொயர் இஸ் ஐகன் வேல்யூ ஆஃப் ஏ ஸ்கொயர். கரெக்டா? அப்போ ஸ்கொயர் பண்ணுங்க, 1, 1, 4 வரும். ஆல் ஆர் பாசிட்டிவ் அப்படின்றதால ஏ ஸ்கொயர் இஸ் பாசிட்டிவ். சிம்பிள், ஒரே லைன்ல முடிச்சுட்டு போகலாம். இப்போ இதனுடைய ஏகன் வேல்யூஸ் வந்து 3 இருக்கு, 3 ஆர் நான் 0 அப்படின்றதால ரேங்க் வந்து கண்டிப்பாக என்ன கிடைக்கணும், 3 தான் வரும். ஸோ இங்கே வந்து 2 சொல்லியிருக்காங்க, இது ஃபால்ஸ். ஸோ நான்-0 ஏகன் வேல்யூஸ் இருக்கிறது எல்லாமே நான்-0 ஏகன் வேல்யூஸ். ஸோ லேம்டா 1 வந்து -1, லேம்டா 2 வந்து 1, லேம்டா 3 வந்து 2 அப்படின்ற பட்சத்தில் ஆல் ஆர் நான்-0 அப்படின்னும் போது ரேங்க் வந்து ஃபுல் ரேங்க். அப்போ ரேங்க் வந்து இதுக்கு 3, ஆனால் ரேங்க் 2ன்றது ஃபால்ஸ். ஓகே, அதே போல் இதனுடைய பாலினாமியல் ஆஃப் டிகிரி வந்து 3 சொல்கிறாங்க. இது ஒரு 3x3 மேட்ரிக்ஸ், அது மேக்ஸிமம் 3 ஏகன் வேல்யூஸ் இருக்கும். ஸோ அதனால் ரேங்க் 3 எல்லாமே நான்-0 ஏகன் வேல்யூஸ் அப்படின்னும் போது ரேங்க் 2 வர ஃபால்ஸ் கண்டிஷனே கிடையாது. ரேங்க் 2 வரதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ ரேங்க் வந்து 3 தான் வரணும். ஏன்னா ஃபுல் ரேங்க் ஆல் த ஏகன் வேல்யூஸ் ஆர் நான்-0ன்றது. சரி, ஃபைன். இப்போ இது ட்ரூவா சார்? தேர் எக்ஸிஸ்ட் a non-zero vector V such that
இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் வி கமா வி வந்து 0 ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, ஸோ அதை நம்ம செக் பண்ணிடுவோம். ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த கொஸ்டின் வந்து ஒரு நார்மல் கொஸ்டினே கிடையாது. இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு வரணும். என்ன நான் சொல்றேன் அப்படின்றத நோட் போட்டு எழுதுங்க. நான் சொல்ற வேர்டிங் ஒவ்வொன்றுமே ஒரு ரிசல்ட் உள்ள இருக்கு. அது நீங்க கரெக்டா என்ன பண்ணணும், இதை சொல்றாரு, இந்த இடத்துல இதை அப்ளை பண்றாரு, இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம எழுதி ஆகணும் அப்படின்றது நீங்க எழுதிக்கிட்டே வரணும். ஓகே, வெறும் வீடியோ பார்த்துட்டு நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போகக்கூடாது. அவ்வளோ விஷயம் இது உள்ள இருக்கு. ஸோ தேர்ட் ஆப்ஷன் வந்து ட்ரூ ஆ ஃபால்ஸா நம்ம செக் பண்ண போறோம். ஓகே, சப்போஸ் வி பி நான் ஜீரோ வெக்டார் எடுத்துக்கிறீங்க. என்ன போட் ஆஃப் வி கமா வி வந்து ஜீரோன்னு அசியூம் பண்றோம். என்ன நடக்கும்ன்றத பார்ப்போம். ஓகே, இது இந்த ஸ்டேட்மெண்ட் நடக்குமா நடக்காதான்னு தெரியல. சப்போஸ் தேர் எக்ஸிஸ்ட் நான் ஜீரோ வெக்டார் வி சச் தட் இன்னர் பார்ட் ஆஃப் வி கமா வி ஜீரோன்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ இந்த டெஃபினேஷன் இதுக்கு அப்ளை பண்ணுங்க. வி டிரான்ஸ்போஸ் ஏ இன்டு வி வந்து 0 ஆகிடும். நமக்கு தெரியும் லாம்டா இஸ் அன் ஏகன் வேல்யூவா இருக்கு அப்படின்னா தேர் எக்ஸிஸ்ட் நான் ஜீரோ வெக்டார் வி சச் தட் ஏவி ஈக்குவல் டு லாம்டா வின்னு எழுதலாம். கரெக்டா? ஸோ அந்த வெக்டருக்கு நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ஏவியை வந்து ரீப்ளேஸ் பண்றேன். வி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு லாம்டா இன்ட்டு வின்னு எழுதலாம். ஸோ லாம்டா இஸ் ரியல் நம்பர், அப்போ வி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு வின்னு வரும், விச் இஸ் ஈக்குவல் டு 0. கரெக்டா? இப்போ வி நான் ஜீரோன்றதால இந்த இன்னர் ப்ராடக்ட் உங்களுக்கு கண்டிப்பா என்னவா இருக்கும், நான் ஜீரோவா இருக்கும். அப்போ உங்களுக்கு எதுதான் 0 ஆகணும், லாம்டா தான் 0 ஆகும். ஸோ லாம்டா ஷுட் பி 0. பட் நம்ம மேட்ரிக்ஸ்க்கு லாம்டா 0வா கிடையாது, பிகாஸ் விச் இஸ் கான்ட்ராடிக்ஷன். ஏன், அவர் லாம்டா இஸ் நான் ஜீரோ. வி டிரான்ஸ்போஸ் வி 0 ஆகுது அப்படின்னா இது நான் ஜீரோ, அப்போ வி லாம்டா தான் 0 ஆகணும். ஒன்ஸ் லாம்டா 0 ஆகுது அப்படின்னா வச்சுக்கிங்களேன், என்ன நடக்கும், நம்மளோட ஏகன் வேல்யூ ஃபேக்டர் வந்து ஃபெயில் ஆகிடும். ஸோ ஆல் த ஏகன் வேல்யூஸ் நான் ஜீரோன்றது தான் நமக்கு ட்ரூ. அப்போனா தேர் எக்ஸிஸ்ட் நான் ஜீரோ வெக்டார் ஹூஸ் இன்னர் பவர் 0ன்றது ஃபால்ஸ். ஸோ அப்போ இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் பாருங்க, ஏ ஸ்கொயர் இஸ் பாசிட்டிவ் டெஃபினட் தான் கரெக்ட். ஓகே, இது 4.75 மார்க். இது பார்ட் சி ப்ராப்ளம். இது 4.75 மார்க். நீங்க சொல்லையா வாங்கிட்டு போகலாம். என்ன கஷ்டம், ஒண்ணுமே கிடையாது. இந்த இடத்துல இதை நான் அப்ளை பண்ணேன். ஏவி ஈக்குவல் லாம்டா வி ரீப்ளேஸ் பண்றேன். வி டிரான்ஸ்போஸ் வின்றது ஒரு ரியல் நம்பர். ஓகே, ஸோ இப்போ இது ஒரு ஏபி ஈக்குவல் டு 0 வந்தா ஐதர் ஏ ஈக்குவல் 0 ஆர் பி ஈக்குவல் 0 இருக்கும். ஸோ இந்த கேஸ்ல லாம்டா தான் 0 ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வி டிரான்ஸ்போஸ் வி வந்து எப்பவுமே இது ஆக்சுவலா வி டிரான்ஸ்போஸ் வின்றது என்ன ப்ராடக்ட் ஆஃப் வி கமா வி வந்து 0னா வி ஷுட் பி 0வா இருக்கணும். கரெக்டா? ஒரு நான் ஜீரோ வெக்டருக்கு இது நான் ஆயிடாது, 0 ஆகாது. அப்போனா உங்களுக்கு லாம்டா தான் 0 ஆகணும். அப்போ லாம்டா 0 ஆச்சுன்னா, பட் என்னுடைய லாம்டாஸ் எல்லாமே நான் ஜீரோ, இந்த ஐக்கன் வேல்யூஸ் பொறுத்தவரைக்கும் லாம்டாஸ் எல்லாம் நான் ஜீரோ அப்படின்னும் போது லாம்டா 0 இருக்க வாய்ப்பு கிடையாது. அப்போ அப்படி ஒரு நான் ஜீரோ வெக்டர் கிடைக்காது, சச் தட் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி. அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3 வந்து ஃபால்ஸ். அப்போ நமக்கு எது ட்ரூ, ஆப்ஷன் பி மட்டும் தான் ட்ரூ. அவ்வளவுதான், சிம்பிள், ஒண்ணுமே கிடையாது. இது நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும், என்னென்ன ஐடியாஸ் அப்ளை பண்றேன் அப்படின்னு நீங்க நீட்டா தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதுக்கு நீங்க பேசிக்கா மேத்தமெட்டிக்ஸை படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சிஎஸ்ஆர் படிக்கணும், என் லைஃப்ல சிஎஸ்ஆர் கேண்டிடேட்டா நான் என்னுடைய பேரை ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா நீங்க இன்னைக்கே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்றது ரொம்ப நல்லது. ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.